தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் குரு வாங்கின சாரம் செவ்வாய் 8ல் இருக்கார். ஆக ஒரு நன்மை ஒரு பிரச்சனை ரெண்டுமே கலந்துருக்கு. பிரச்சனையை நீங்களாக தான் இந்த வாரத்தில் இருப்பீங்க. குறிப்பாக 8 அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகள்லேருந்து தலையிடாதீங்க. இல்லைன்னா பிரச்சனைகளை நீங்கள் தோல்னு சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன்னா செவ்வாய் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் பொறுமையாகவும் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் டீல் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க. அவசியம் இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்கள் பேசுகிறத குறைங்க. ஒரு பக்கம் செவ்வாய் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறது பேச்சு உங்களுக்கு பிரச்சனையாக இருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் ராகு அங்கே இருக்கார் குருவுடைய. ஒரு பக்கம் முயற்சி சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், பெருசாக எதுவும் சக்ஸஸ் இல்லை. யாரையும் நம்பி இந்த வாரம் எந்த காரியத்தில் இறங்காதீங்க. எல்லாருமே நமக்கு நன்மையை செய்கிற மாதிரி ஒரு தோற்றம். யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத வாரமாக இது இருக்கும். அதனால் தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற குழப்பங்கள் வேண்டாம். தெளிவாக இருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணமும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயணத்தில் தடை, அது பயணத்தால் பிரச்சனைகள் இது இருக்குது. உறவுகள் அத்தனையுமே நன்மையை செய்கிற மாதிரி ஒரு தோற்றம், உறவுகளால் பிரச்சனை, இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கார். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? சனி பகவான் பார்க்குறாரு. சனி பார்த்தாலே உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. ஒருவேளை நான் வேலையில் ஐடியில் இருக்கேன், சும்மா இருக்கேன், வேலையை தேடிட்டு இருக்கேன், வயசாகிடுச்சுன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் வேலைக்கான வாய்ப்பு, ஆர்டர் வருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ரிட்டன் எக்ஸாம் எழுதினாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகுது இல்லையோ, மேரிட்டல் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும். பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் நரசிம்மருடைய தரிசனம் ரொம்ப ரொம்ப இந்த வாரம் முக்கியம்.